ரிஷபராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபராசி ஆக்கத்திற்கும் அழிவுக்கும் ரெண்டு இடத்துலையுமே ரிஷபராசி சம்மந்தப்பட்டிருக்கும். புராணத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை உதாரணமாக எடுத்துக்கலாம். இல்லாதவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. பொதுவாக ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் பிறந்திருக்காரு, கிருஷ்ணர் பிறந்திருக்காரு, பிரம்மன் பிறந்திருக்காரு, யமன் பிறந்திருக்காரு அப்படின்னு சில விஷயங்களில் சொல்லுவாங்க. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் யாருடைய காலிலையும் விழுந்து வணங்கக்கூடாது. அப்படி காலில் விழுந்து வணங்கினால் ரிஷபராசிக்காரர்களுக்கும் பாதிப்பு. இவங்க யார் காலை தொடுறாங்களோ அவர்களுக்கு பாத சனி பிடிச்சிக்கும். இது நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தால் கூட திரும்ப ஒரு தடவை ரிமைண்டருக்காக இதை சொல்லுவோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஷபராசிக்கு ராசிநாதனான சுக்கிரன் மாதத்தோட தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமாகி போயிடுது. ஸோ இந்த ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாகிறதுனால இவங்களுடைய எண்ணங்களில் ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிடும். இவங்களோட எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதையும் முயற்சி பண்ணாமல் நமக்கு ஏதோ உடலில் பார்த்திங்கன்னா ஒரு சோர்வுற்ற நிலையும் மனதளவில் சோர்வடைந்த நிலையும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தாட் உருவாகும். அதுவெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக சுக்கிரனையும், சுக்கிரன் 7ஆம் பார்வையாக சனியையும் பார்ப்பதால் இது பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஒரு பக்கம் குறைஞ்சாலும் இன்னொரு பக்கம் புதுசாக அவதாரம் எடுத்து வர்ற மாதிரி மாறிக்கொண்ட சூழ்நிலைகள் வரும். சனியும் சுக்கிரனும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தில் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பண பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது வரைக்கும் என்ன தான் கஷ்டப்பட்டிருந்தால் கூட இந்த மாதம் ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை அங்கேருந்து பார்த்திங்கன்னா சனி வக்கரமாகியிருக்கு, இந்த பக்கம் சுக்கிரன் நீச்சமாகிருக்கு. ஆனால் ரெண்டும் ஒன்று பார்த்து கொள்வதனால கண்டிப்பாக பண வருவாய்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களோட தேவையானதெல்லாம் நினைக்காதீங்க. அடிப்படை தேவைக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்க்கும்போது ரிஷபராசிக்கு இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு இப்போதைக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாளைக்கு இருக்கார். அப்படிங்கிறனால இந்த 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்துவார்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிஷபராசிக்கு பார்க்கும்போது 8க்கும் 11க்கும் உரியவர் அப்படின்னு இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்துக்கு உரிய குரு 3ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த 3ம் 8ம் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படும் போது ஒரு இந்த மாதிரி கோச்சாரத்தில் சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கூடும். அதே போல் சாதாரணமாக என்ன சொல்லாங்க, பழைய காலத்து புக்கிலெல்லாம் பார்க்கும்போது 3ம் 8ம் சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப போராடுவாங்க. போர்க்களத்தில் கடுமையாக போரிட்டு வெற்றி பெறுறாங்கல்ல. அதனால் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான தைரியம் கூடுமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டு புதுசாக சில வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார். சில பேர் வேலையையும் விடுவார்கள். அதனால சொல்கிறாங்கல்ல, 3ஆம் இடத்து குரு முடி துறக்கும் அல்லது முடி சூட்டுன்னு. அதனால் நீங்களாக தயவு செய்து எந்த வேலையும் விட்டுடாதீங்க. வேறு ஏதாவது புது வேலைகள் கிடைச்சிதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது இந்த 50 நாட்களுக்குள்ளே இதில் பல பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள் நிகழும். அதனால் வேலையை விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் அதை விட்டுடக்கூடாது. வேறு ஒரு வேலை கிடைச்சா மட்டும் வேலை ஏற்கனவே செய்துட்டுருக்கிற வேலையை விடலாம். மற்றபடி அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் அது 4ஆம் இடத்துல உட்காருது. அப்படின்னு பார்க்கும்போது மூத்தவர்களால் நிறைய லாபம் கிடைக்கும். மூத்தவர்கள்னால் அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் உள்ள சித்தப்பா பெரியப்பா, இந்த மாதிரி நம்மளை விட வயதில் மூத்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களால் ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும், பண உதவிகள் கூட கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நாம் பணம் சம்பாதிப்பதற்கான சில நல்ல ஆலோசனைகளையும் அவர்கள் வழங்குவார்கள். அதனால் வயசில் பெரியவர்களை எக்காரணம் கொண்டும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்தோ அவங்க மனசு நோகிற அளவுக்கோ பேச்சுவார்த்தை நம்ம பேசக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கேது இருக்குது. பொதுவாக கேதுக்கு 4ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ சுவையான இடம் கிடையாது, நல்ல இடமும் கிடையாது. அப்போ 4ஆம் இடமும் சுகஸ்தானம் அப்படின்னு வர்றதுனால பார்த்திங்கன்னா முதல்ல என்ன பண்ணீங்க, எத்தனை பேர் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்க, எத்தனை பேர் தேவையில்லாமல் வெளியில் போய் சாப்பிட்டுட்ருக்கோம், அப்படியே சாப்பிட்ற சாப்பாடு பிடிச்ச மாதிரி இருக்கா, காசு கொடுத்து சாப்பிட்டா கூட வாங்குகிற சாப்பாடு பிடிக்கிற மாதிரி இருக்காது, வீட்டில் உள்ள சாப்பாடும் சில நேரங்களில் பழைய ருசி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டுருக்கோம். அடுத்தது உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே சின்ன சின்ன ஃபீலிங்கெலாம் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது அந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். பொதுவாக இந்த பாம்பு கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா ராகு கூட இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனால் கேது இந்த பாதிப்பை கொடுக்கறதுனால இந்த பாதிப்பிலேருந்து மீண்டு வருவதற்கு இது ஒரு சின்ன பரிகாரம் தான். நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். கோயிலுக்கு போகிறது, குளத்தில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கத்தாழைன்னு ஒரு கத்தாழை இருக்கும். பாம்பு கத்தாழைங்கிற ஒரு அந்த கத்தாழையை ஒரு பீஸை கட் பண்ணி
உங்களுடைய வண்டி வாகனத்திலே வீடுகளிலே வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதற்கான நெருக்கடி குறையும். இது வந்து ஒரு எளிய பரிகாரம் தான். முடிந்தவர்கள் வந்து இதை செய்து கொள்ளலாம். அப்படியும் இல்லாட்டி இந்த ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அந்த கிழங்கை வாங்கி வீடுகளில் வச்சிங்கன்னா ஏதோ ஓரளவு மனநிறைவு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இது ஒரு சின்ன பரிகாரம். அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்குது, நீச்சமாக இருக்குது. இந்த பலன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து 6ஆம் இடத்தில் சூரியன் வருகிறது. இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சூரியன் வந்து நீச்சமாயிடுது இல்லையா. பொதுவாக வந்து 3, 6, 10, 11ஆம் இடங்களில் கோச்சார சூரியன் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனும் நீச்சமாக இருக்குது, சுக்கிரனும் நீச்சமாக இருக்குது. எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்கணுன்னா, 5ஆம் இடத்துக்குரிய புதன் வந்து துலாமுலையும், துலாமுக்கு இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து கன்னியிலையும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால என்ன தான் முட்டி மோதி பார்த்தா கூட கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. என்ன தான் முட்டி மோதினாலும் கடைசி நேரத்தில் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. அதனால் ஐப்பசி மாதத்தை நினைத்து பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் மாதத்தோட தொடக்கத்தில் பார்க்கும்போது 6ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்து 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது அவர் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த குருவோட பார்வை அந்த செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், அல்லது நீங்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய பங்குதாரர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ், அந்தஸ்து உயர்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது ஒரு வகையில் சில பேருக்கு பொருள் சேருவதற்கும் பணம் சேருவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை வந்து மனசில் வச்சுக்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துன்னா சில நேரங்களில் மனைவிக்கு கோபம் வரும், நண்பர்களுக்கு கோபம் வரும்னு எடுக்கலாம். இருந்தாலும் குருவோட பார்வை பெறுவதனால சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் சொத்தோ சுகமோ பணமோ சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து அவங்க தந்தை வீட்டிலேருந்தும், மாமியார் வீட்டிலேருந்தும், மாமனார் வீட்டிலேருந்து கூட சில சொத்துக்களோ பணங்களோ தேவையான நகைகளோ கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும். மங்களநாதரை வந்து வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று இவர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் வழிபடுவது ஒரு நல்ல சிறப்பான பலனை கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்குது. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல பாம்பு இருக்கிறதுனால என்ன தான் பண்ணால் கூட தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. எப்படியும் போகிற வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட அதை விட தாண்டி வந்துடலாம். இதில் என்னென்னா இந்த ராகுங்கிறது பார்த்திங்கன்னா பாம்பு வளைந்து செல்வது போல் சில நேரங்களில் நல்லா உற்சாகமாக மேலே போகிற மாதிரி இருக்கும், சில நேரங்கள் அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன தான் ஏற்றத்தாழ்வுகள் வந்தால் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் தொழிலில் வராது. தொழிலில் வந்து புது புது ஸ்ட்ராட்டஜிகளை வந்து நீங்கள் உருவாக்குவீங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். எல்லாமே ஓரளவு கை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் அப்பப்போ சின்ன சரிவுகள், சின்ன செட்பேக்கை சந்திக்கணும். இதை நினைத்து வருத்தப்படக்கூடாது. டோட்டலாக பார்க்கும்போது 10ஆம் இடத்து ராகுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சனி இருக்குது. அது 3ஆம் பார்வையாக ராசியவும் பார்க்குது. 11ஆம் இடத்துல வந்த சனி வந்து இது வரைக்கும் நமக்கு எந்த நல்ல பலனையுமே கொடுக்கலையே. 11ஆம் இடத்துல வரும்போது அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொன்னாங்க. பட் அள்ளி கொடுக்க சூழ்நிலை அது வக்கரமாகி விட்டதுனால அதால் பெரிய அளவுக்கு பலன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நினச்சி பெரிய அளவுக்கு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் வந்து இப்போதைக்கு சனியை பார்க்குது. ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி சனி 11ஆம் இடத்துல வந்து நல்ல லாபத்தை கொடுக்க வேண்டியது வக்கரம் அடைஞ்சிருந்தால் கூட இந்த சுக்கிரனும் சனியும் சமசப்தமமாக பார்வை செய்து கொண்டிருப்பதால் இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா யாருக்காவது உங்களுக்கு இந்த பலன்களை வந்து நீங்கள் முழுமையாக அடையணும் அப்படின்னு ஆசைப்படும்போது யாருக்காவது இந்த சூட்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சூட்கேஸ், ப்ரீஃப் கேஸ் அல்லது வந்து இந்த பெட்டி மாதிரி ஒரு நல்ல பொருட்கள், லக்கேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி சில பொருட்கள், பேக்கு கூட பெரிய பேக், இந்த மாதிரி வந்து உங்களால் முடிந்தவர்களுக்கு யாருக்காவது வயதில் மூத்தவர்களுக்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வயதில் மூத்தவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மற்ற பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது மாதிரி சின்ன பெட்டி, இந்த மாதிரி பேக் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு இந்த மாதத்துக்கான பரிகாரமாக இருக்கும். என்னடா கோயில் குளத்தெலாம் சொல்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னு அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க.
பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு, பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்பு இல்லாத அளவுக்கு உங்களுடைய பரிகாரம் செய்து கொள்வதற்கும், கிரகங்கள் தான் உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லையா? அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்தது மிதுன ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.